அருண்குமார் ஸ்டார் டைரக்டர் லெவலில் இருக்கேன். இந்த ஸ்டார் டைரக்டர்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் ரொம்ப பெரிய பெருமையாக இருக்குது. ஏன்னா சரவணன் சார் கூட அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு ஸ்டார் டைரக்டர் லெவல் அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு சாம்பியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு இந்த லெவல் சொல்லும் போதே ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ்குள்ளே வரதுக்கு முன்னாடி நான் வந்து என்னை பற்றி ஒரு செல்ஃப் இன்ட்ரோ மட்டும் நான் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ் பற்றி சில விஷயம் சொல்கிறேன். அதாவது இந்த பிஸ்னஸ்குள்ளே வரதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு BE கிராஜுவேட் முடிச்சுட்டு ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் அந்த ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 10-12,000 அதிகபட்சம் 15,000 இன்கம் அப்படிங்கிறத எடுத்திருக்கேன். பட் இருந்தாலும் அதை வச்சு பார்த்தீங்கன்னா என்னால் ஃபேமிலிக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கூட அனுப்ப முடியாது. அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10,000 மேலே 10,000 12,000 எனக்கு வந்து ரூம் ரெண்ட் அண்ட் சாப்பாட்டுக்கே செலவாயிடும். அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சரி, ஓகே, நம்ம இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக நம்மளோட இன்கம் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஓகே, என்னோட அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண ஒரு 10 years எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள இன்கம் கேட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 20,000 பக்கமாக 25 அந்த மாதிரி தான் இன்கம் வாங்கிட்டு இருந்தாங்க. ஓகே, இப்போ நம்ம அந்த ஒர்க்கை நம்பி நம்ம பண்ணால் நம்ம லைஃப் வந்து மாறாது அப்படின்ட்டு நான் வந்து அதுக்கப்புறம் அந்த ஒரு 1 year பண்ணிவிட்டு அந்த ஜாப் வந்து குயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். அதுவும் வந்து கொஞ்சம் ரொம்பவே சின்சியராக வந்து படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு லாக்டவுன்லாம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் வீட்டில் இருந்தே ஸ்டடி பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து ரொம்பவே கஷ்டம். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மர்ஸ் ஃபேமிலி தான். ஃபார்மர்ஸ் அப்படின்னாவே எல்லாருக்குமே தெரியும், அது ஒரு மந்த்லி இன்கம் அப்படிங்கிறது வந்து கிடைக்கவே கிடைக்காது. எங்கள் ஃபேமிலி ரன் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாடு வச்சுருப்போம், ஆடு வச்சுருப்போம். அதோட இன்கம் வச்சு தான் வீட்டு செலவுக்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மாதிரி ஃபேமிலி வந்து ரன் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு சில டைம்க்குலாம் வந்து ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு பஸ் ஃபேர் கூட எனக்கு அந்தளவுக்கு அமௌண்ட் இல்லை. அந்தளவுக்கு கஷ்டமாலாம் எனக்கு வந்து ரொம்ப ஃபீல் ஆச்சு. சரி, அதுக்கப்புறம் என்னடா நம்ம இப்போ லைஃப் இப்படியே போயிடுமா அப்படின்ட்டு நான் வீட்டிலேருந்தே கொஞ்ச நாள் வந்து ஸ்டடீஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் அந்த பிஸ்னஸ் வாய்ப்பு வந்து எனக்கு வந்து கிடைச்சது. எனக்கு என்னோட அப்ளை வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் டைரக்டர் பாலகிருஷ்ணன் பிரதர் அவர் மூலயமா தான் அந்த பிஸ்னஸ்க்கு வந்து என்ட்ராங்க. சரி, ஓகே, என்ட்ராகி நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு பண்ணும்போது வீட்லேயும் படிச்சுட்டு இருக்கேன், என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்கும்போது நான் சைட் பைஸில் படிச்சுட்டே பண்ணும்போது என்னால் ஒரு பெரிய அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. சரி, ஓகே, பொறுமையாக அப்புறம் சின்சியராக எடுத்து பண்ண ஆரம்பித்தேன். ஒரு 3 monthல சின்சியராக எடுத்து பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் 3 monthல நான் வந்து பிரான்ஸ் டைரக்டர் லெவலில் வந்து அச்சீவ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் டைரக்டர் வந்து சில்வர் டைரக்டர் வந்து போகிறதுக்கு அதுல வந்து ஒரு 4 month 5 month எடுத்துக்கிட்டேன். சரி, ஓகே, அப்புறம் அதுலேயும் என்னடா நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம், நம்ம என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அனலைஸ் பண்ணி எந்த ஒரு நெட்வொர்க்கில் எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லாமல் இந்த பிஸ்னஸ் வந்து ஜாயின் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் பண்ணி அடுத்தடுத்த லெவல் வந்து ப்ரொமோட் ஆனேன். இந்த டே வித் DUCD ஆஃபர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதாவது இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி வரையும் பார்த்தீங்கன்னா நான் அப்போ கோல்டு டைரக்டர் அதுக்கு முன்னாடி நான் அச்சீவ் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் கோல்டு அச்சீவ் பண்ணிட்டு அடுத்த ஒரு 4-5 மாதம் நான் வந்து சில்வர் லெவல் அப்படிங்கிற லெவல் தான் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, எனக்கு என்னடா நம்ம இன்னும் மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி பார்த்தா நம்ம டேரக்டர் லீடர்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா பேசுவேன். பட் வந்து கீழே கொஞ்சம் இறங்கி கொஞ்சம் பேசுறதுல சில மிஸ்டேக்ஸ்லாம் நான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அதெல்லாம் அனலைஸ் பண்ணி கொஞ்சம் கீழே நல்லா பண்ணிட்டு இருக்க லீடர்ஸ் எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி என்னால் முடிஞ்ச சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து நான் கொடுத்துட்டு இருக்கேன். அந்த மாதிரி பண்ண எனக்கு அந்த டே வித் DUCD வந்து கொடுக்கும்போது நான் வந்து 3 மாதமும் கோல்டு வித் டீம் பில்டிங்கோட ஒரு லெக் LOPயோட குவாலிஃபை பண்ணேன். அடுத்து இப்போ லாஸ்ட் ஒரு 2 month வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் டைரக்டர் லெவல் வந்து நான் வந்து குவாலிஃபை பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு அச்சீவ்மெண்ட் தான். இன்னும் நான் அந்த பிஸ்னஸ்ல வந்து நிறைய வந்து அச்சீவ் பண்ணணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மிகப்பெரிய ஒரு ட்ரீம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வீடு கட்டணும். அதாவது என்னன்னா எங்கள் வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் சின்ன ஒரு ஸ்பெசிலிட்டிஸ் கூட இருக்காது. அந்த அளவுக்கு எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். மெயினாக அதுக்காக தான் அந்த பிஸ்னஸ்குள்ளே வந்தனே. எப்படியும் இந்த இயர் எண்டுக்குள்ளே எப்படியாவது ஒரு 19,000 மேலே இன்கம் எடுத்து ஒரு வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படிங்கிறது என்னோட மெயின் கோலு. அதை கன்ஃபார்மாக நான் வந்து அச்சீவ் பண்ணுவேன். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு தேங்க்யூ. விஷ் யூ வெல்.